தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்திற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை இணைத்து ஜெபிக்க பண்ணுகிற இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. வாக்குத்தத்தமுள்ள ஜெபத்தை பண்ண உதவி செய்ய போகிறதற்காக நன்றி. வசனமுள்ள ஜெபம், அபிஷேகமுள்ள ஜெபம், கட்டுகளை உடைக்கிற ஒரு ஜெபத்தை இன்னைக்கு எங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நீர் செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கு சொந்தமாகட்டும். இன்னைக்கு அநேக பூட்டுகளை நீர் திறக்க போறதுக்காக நன்றி. வசனங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த ஆயுதமாகிய வசனம், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் இன்னைக்கு அநேகருடைய கட்டுகளை உடைக்க போறதுக்காக நன்றி. வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற ஆண்டவர் இன்னைக்கு அநேகருடைய வியாதியின் சங்கிலிகள் உடைய போறதுக்காக நன்றி. இன்னைக்கு அநேகருடைய திருமண தடைகள் உடைய போறதுக்காக நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையில உயரணும், நான் எழும்பணும், தேவனுக்காக ஏதாகிலும் செய்யணும் என்று நினைத்து கொண்டு தாகத்தோடு இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஜனங்களுக்கு, சபையாருக்கு இன்று ஒரு விசேஷித்த கிருபையை என் தேவன் கட்டளையிட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிரயர் டீம் குடும்பத்தாரே, ஜெபநேர குடும்பத்தாரே, நீங்க எந்த பகுதியில் இருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் இன்னைக்கு உங்களை தொடும் என்பதில் சந்தேகமே இல்லை. The mighty hand of God will touch you today. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்களை தொடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொடும். இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடும். இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டால் அந்த போராட்டம் உடையும். அந்த இருளின் ஆவிகள் ஓடும். உங்களை எழும்பி பிரகாசிக்க விடாதபடி உங்களை கட்டி வைக்கிற கட்டுகள் உண்டா? தேவனுக்காக எழும்ப முடியவில்லையா? தேவனுக்காக குரல் கொடுக்க முடியவில்லையா? தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஒன்றும் செய்ய முடியவில்லையா? தெய்வ ஜனமே, ஆயிரக்கணக்கான மக்கள் நாம் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கைகள் கோர்த்து, நம்முடைய இருதயங்கள் கோர்த்து, நாம் எந்த தூரத்தில் இருந்தாலும் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆவியானவருடைய ஐக்கியம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. நம்ம எல்லா இருதயங்கள் இணைக்கப்படும் பொழுது தேவ அபிஷேகம் இறங்கும். எந்த சந்தேகமும் இல்லை. இதை புதிதாக பார்க்கிறீர்களா? இந்த வசனமும் ஜெபமும் உங்களை விடுதலையாக்கும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும், கட்டுகளை உடைக்கிற வார்த்தைகள் வரும், விடுதலையின் வார்த்தைகளை கர்த்தர் அனுப்புவார். ஆம் தேவ ஜனமே, சில எல்லைகளில், சில போராட்டங்களில் ஆமீன், யாராலையும் உதவி செய்ய நமக்கு முடியாது. பணத்தால் உதவி செய்ய முடியாது, நண்பர்களால் உதவி செய்ய முடியாது. அதனுடைய வேர்கள் ஆழமாக இருக்கும். அந்த வேரை நிர்மூலமாக்க ஒருவரால் மட்டும்தான் முடியும். அந்த ஒருவர் அனுப்புகிறது அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஆழமான பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து சென்று அதை வேறறுக்கும். ஆம் தேவ ஜனமே, எவ்வளோ பணம் இருந்தாலும் சில விடுதலைகள் வராது. ஒரு அருமையான சகோதரனுக்கு காலில் கேன்சர் வந்தது. அந்த கேன்சர் பரவி 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 மூளை வரைக்கும், தலையிலெல்லாம் கேன்சர் வந்தது. இந்த இடத்துல அழிக்கும் பொழுது இது இன்னொரு இடத்துல போகும். தேவ ஜனமே, எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த சகோதரனுடைய கேன்சரை ஹீல் பண்ண யாராலையும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு வல்லமையான தேவ மனுஷன் கொண்டு வராங்க. கனி நிறைந்த அந்த ஊழியத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த தேவ மனிதன் ஜெபிக்கிறார். அந்த கேன்சர் பட்டு போனது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை கோடி இறக்குனாலும் சில நேரம் டாக்டர்கள் கையை விரித்துருவாங்க, எங்களால் முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜீவனின் அதிபதி இடத்தில் வரும் பொழுது, ஜீவனின் அதிபதி நினைத்தார் என்றால், அந்த தேவாதி தேவன் நினைத்தார் என்றால் உங்க வாழ்வின் கசப்பை மாற்ற முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, உங்க வாழ்வின் கசப்பு மாறப்போகுது. உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். நான் வழக்கம் போல சொல்லுகிறது உண்டு. தேவ ஜனமே, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கன்னா
இல்ல வெளியே ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா நீங்க வீட்டில் உடுத்தியிருக்கிற வஸ்திரத்தோடு போக மாட்டீர்கள். எப்படியாவது நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தி நல்ல உடைகளை போட்டுவிட்டு தான் நீங்க வெளியே வருவீர்கள். அதே போலதான் தேவஜனமே, இருதயமானது ஆயத்தம் இல்லாமல் இருக்கும். இந்த ஆரம்ப நேரத்தில் உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். இருதயமானது வஸ்திரம் இல்லாதது போல சோர்வாக, பலவீனத்தோடு, சோர்வின் ஆவியோடு சாம்பல்ல உட்கார்ந்திருக்கும். அப்படிப்பட்ட இருதயத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மனமே நீ ஆயத்தப்படு, கண்ணீரோடு இருக்கிற மனமே நீ ஆயத்தப்படு, கொண்டாட ஆயத்தப்படு, வாழ்க்கையை மாற்ற ஆயத்தப்படு. கர்த்தர் மாற்றத்தை தரப்போகிறார். தேவ ஜனமே, யானை வர்றதுக்கு முன்னாடி ஒரு மணி ஓசை வரும். உங்க விடுதலை வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஓசை வருகிறது. கடந்த நாட்கள்ல 7 வருடம் கற்பத்தின் கனி தடையாக இருந்த ஒரு சகோதரிக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுத்தார் என்று சாட்சி எழுதியிருந்தார்கள். தேவ ஜனமே, இது நம்ம 100 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு தேவன் செய்த அற்புதம். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் தேவ ஜனமே. ஏராளமான மக்களுக்கு தேவன் கிரியை செய்கிறார். 7 வருஷம் தாமதம் எப்படி இப்பொழுது பிரகடனம் ஆனாங்க. அதுதான் தேவனுடைய வல்லமை இறங்கினது. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீர்கள் என்றால் இந்த விசுவாசம் என்ற கேடகத்தை தரையில் வைக்காதீர்கள். விசுவாசம் என்பது கேடகம். வசனத்தை வைத்து சோர்வு வராமல் உங்களை காத்துக் கொள்ளுகிறீர்கள் அல்லவா? இது ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு கேடகத்தை கையில வைத்திருக்கிறதுக்கு சமமாக இருக்கிறது. இன்னைக்கு சோர்வு உங்களை ஆளுகை செய்யாமல், பாவம் உங்களை ஆளுகை செய்யாமல், பயம் உங்களை ஆளுகை செய்யாமல், ஏதோ விதத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தையை கையில பிடித்து கொண்டு பிசாசோடு எதிர்த்து நிற்கிறீர்கள் அல்லவா? உங்கள் சுய எண்ணங்களோடு எதிர்த்து நிற்கிறீர்கள் அல்லவா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் எதிர்த்து நிற்கிறீர்கள் அல்லவா? இதுதான் விசுவாச கேடகம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நம்ம வசனத்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்க போகிறோம். இது ஒரு அருமையான வாக்குத்தத்த ஜெபம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடித்து ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் சில ஆழமான இடத்துல பணத்தால் செல்ல முடியாது. சில ஆழமான பிரச்சனைகள் உள்ள இடத்துல நமக்காக யாரும் போக மாட்டார்கள். சில தீர்க்க முடியாத பிரச்சனைகளை, எந்த அதிகாரியும் செய்து தர முடியாத காரியங்களை, எந்த பலமுள்ள நபர்களும் செய்து தர முடியாத சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டு. அப்படிப்பட்ட போராட்டமான காரியத்தில் இன்னைக்கு இந்த வசனம் உள்ள இறங்க போது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாங்க முடியாத வேதனையா, ஆழமான காயங்களா, மாறவே மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? பல ஆண்டு பிரச்சனைகளா? இன்னைக்கு நம்ம கடத்தி விட போகிறது நம்ம அப்பாவுடைய பிரசன்னம், நம்ம அப்பாவுடைய மகிமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எப்படி கடத்தி விட முடியும் என்று நினைக்கிறீர்களா? அன்று பெரும்பாடுள்ள ஒரு சகோதரி இருந்தால், அவளை ஊர் வெறுத்தது, ஒதுக்கி வைத்தது, வேண்டாம் என்று சொன்னது. ஆனால் அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள். நான் அவரை தொட்டால் அவர் தீட்டாகுவார், அவர் என்னை தொட்டாலும் அவர் தீட்டாகுவார். உடனே பிரச்சனை வரும், என்னை கல்லெறிவார்கள், என்னை கொல்லுவார்கள். ஆனால் அவரை தொடாமல் அவர் வஸ்திரத்தை தொட்டால் அவர் தீட்டாக மாட்டாரே என்று எண்ணிக்கொண்டு அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், அந்த காலத்தில் இதை தீட்டாக பார்த்து அவர்களை புறம்பாக வைக்கும் பொழுது இந்த சகோதரி, பல ஆண்டுகளாக பாடுபட்டு கொண்டிருந்த சகோதரி, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் வசனம் சொல்லுகிறது, வல்லமை புறப்பட்டது, வல்லமை சுகத்தை கட்டவிழ்த்தது, கட்டு உடைந்தது, நெடுநாள் கட்டு உடைந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நெடுநாள் கட்டு உடைகிறது, நெடுநாள் போராட்டம் உடைகிறது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். விசுவாச கேடகத்தை விடக்கூடாது. ஏதோ ஒரு செய்தியை கேட்டுவிட்டு விட்டுவிடக்கூடாது. You want to fight, you want to force forward. தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அநேகர் இன்னைக்கு சாட்சி எழுதுகிறார்களே, இவர்கள் எல்லாம் 2 வருஷம், 1 வருஷம், 3 வருஷம் பொறுமையோடு இருந்தவர்கள். விசுவாச கேடகத்தை கீழே வைக்காம எழும்பி யுத்தம் பண்ணினவர்கள். ஒருவேளை இதுதான் முதல் முறையா கேட்குறீங்கன்னா விசுவாசிக்க ஆரம்பிங்க. விசுவாசம் ஒரு கேடகம். Faith is a shield in the spirit world. It is a shield in the spirit realm. ஆவிக்குரிய மண்டலத்தில் விசுவாசம் சொல்லக்கூடியது ஒரு ஆவிக்குரிய ஆயுதமா இருக்கிறது.
அது கேடகம் என்ற ஆயுதமா இருக்கிறது. எதிரி எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள், எதிரியானவன் எய்கிற அக்கினி அம்புகளை இந்த விசுவாச கேடகத்தால தடுக்க முடியும். அக்கினி அம்புகள்னா என்ன? உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது என்று அநேகர் சொல்வாங்க. சந்தேகத்தை அனுப்புவான். நீங்க நினைப்பீங்க இந்த சந்தேகம் என் சிந்தனையில சும்மா வந்திருக்குன்னு நினைப்பீங்க. இல்லை இல்லை இல்லை, அது சத்துரு அனுப்புகிறான். சில சந்தேகங்களை உங்க கணவரிடத்துல பிசாசு சொல்லி அனுப்புவான். எந்த மனிதர்களும் பேசியிருக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் ஒரு சந்தேகம் வரும். ஐயோ, என் வாழ்க்கையில பணம் வராதா? ஐயோ, எனக்கு கடன் தீராதா? ஐயோ, எனக்கு இந்த வியாதி மாறாதா? ஐயோ, குழந்தை செல்வம் கிடைக்காதா? என் வாழ்க்கை நல்லா இருக்காதா? என் பிசினஸ் நல்லா இருக்காதா என்றெல்லாம் பிசாசானவன் சிந்தனையில் முழங்கும் பொழுது வேத வசனம் என்ற கேடகம் இல்லாததினால் இன்னைக்கு அநேகர் பிசாசுனுடைய அம்புகள் அவர்களை பிளந்திருக்கிறது. அவர்கள் இருதயத்தை பிளந்திருக்கிறது. அவர்கள் சிந்தனை பிளந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், விட்டு விடாதீர்கள். விசுவாசம் பயங்கரமானது. இந்த விசுவாசம் நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் வந்து கொண்டிருக்கும். ஆம் தேவ ஜனமே, இந்த அருமையான சகோதரி இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. உங்களால் இயேசுவின் வல்லமையை புறப்பட வைக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, you want to press forward, you want to tap into grace. நீங்க இன்னும் ஆழத்திற்குள் செல்ல வேண்டும். ஒரு தடவை ஜெபித்தீங்க, நடக்கலையா? 100 தடவை ஜெபிங்க, கர்த்தர் செய்வார். அசையாதது அசையும். நாம் ஏன் 100 நாள் ஜெபத்தை வைத்தோம்? ஒரு மரத்தை வெட்டும் பொழுது ஒருவேளை ஒரு அடியில் அது வெட்டாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு 100 வெட்டு போடும் பொழுது அது வெட்டப்படும். ஆனால் பெரிய அரச மரம் போல, ஆலமரம் போல உள்ள விஷயங்களை ஒரு 1000 வெட்டு வெட்ட வேண்டியது இருக்கும். 1000 வெட்டு என்றால் ஒரு 1000 நாள் ஜெபிக்க வேண்டியது இருக்கும். 1000 நாள் என்றால் 3.5 வருஷம். ஒரு 3.5 வருஷம் நீங்கள் ஜெபிக்க கூடாதா? ஒரு காலேஜில் போய் ஒரு படிப்பை படிக்கும் பொழுது ஒரு 3.5 வருஷம் 4 வருஷம் படித்து தானே ஆகிறார்கள். படித்ததினால் ஒரு சாதனை உண்டாகிறது அல்லவா? இதே போல் ஜெபிக்கிறதினால் பெரிய சாதனை உண்டாகும். இதுல சந்தேகமே இல்லை. 3.5 வருஷம் நாம் ஜெபிக்கிறதை மறுக்கும் பொழுது 30 வருஷம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்போம். 3.5 வருஷம் இல்லை என்றால் ஒரு 100 நாள் ஜெபிக்கிறதை நாம் விட்டிருப்போம். ஒரு 100 நாள் ஜெபிக்கிறதை விட்டிருக்கும் பொழுது அநேக கட்டுகள் வரும். ஒருவேளை 100 நாள் ஜெபித்தாச்சு. 100 நாள் ஜெபம் சொல்லுகிறது 100 வெட்டு போல. ஒருவேளை உங்க பிரச்சனை ஆலமரம் போல இருக்குதுன்னா கூட ஒரு 100 நாள் தேவைப்படும், கூட ஒரு 300 நாள் தேவைப்படும். கவலையப்படாதீங்க. மிஞ்சி போனா 2 வருஷமோ 3 வருஷமோ நீங்க கண்ணீரோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அதனுடைய விளைவை காண்பீர்கள். ஆம் தேவ ஜனமே, ஒரு குறிப்பிட்ட சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க. அவர்களுக்கு பேபி பிறக்கவே வாய்ப்பு கிடையாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பிறக்காது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு 3 குழந்தைகளை கொடுத்தார். கட்டு உடைந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு ஒரு கட்டு இருக்குதுன்னா அந்த கட்டு கண்டிப்பாக உடையும். அந்த கட்டுகள் வந்திருக்கலாம், பிசாசு அதை தாமதப்படுத்தலாம். தேவ சந்ததி வர்றதுக்கு ஒரு தாமதம் இருக்கலாம். ஏதோ விதத்தில் நீங்க உயர்ந்துடக்கூடாது, உங்க பிசினஸ் உயர்ந்துடக்கூடாதுன்னு உங்களை தாமதப்படுத்தலாம். பட் யூ வாண்ட் டு ஃபோர்ஸ் இட். நீங்கள் ஜெபிக்கணும். நீங்க போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையோடு போராட வேண்டும். கவலையோடு ஜெபிக்க வந்து பிரோஜனமே இல்லை. கர்த்தர் சத்தத்தை அறிந்து ஜெபிக்க வேண்டும். ஸோ கர்த்தருடைய வல்லமையை நம்மளால கடத்திவிட முடியுமா? நம்ம பிரச்சனைக்கு நேராக கடத்திவிட முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியும். தேவன் உங்களுக்காக உதவி செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். எப்பொழுது செய்வார் என்றுதான் அந்த சகோதரி மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பெரும்பாடுள்ள சகோதரி வஸ்திரத்தை தொட்ட பொழுது இயேசு சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. The power which came out of me, it's not because of me, it's because of your faith. உன்னுடைய விசுவாசத்தினால் தான் இந்த வல்லமை என்னிலிருந்து புறப்பட்டது. எத்தனையோ பேர் என்னை தொட்டு கொண்டிருக்கும் பொழுது என்னை தொட்ட உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்த்தேன். என் மேலிருந்து வல்லமை புறப்பட்டது. சீசர்கள் கேட்கிறார்கள், இத்தனை 100கணக்கான மக்கள் உங்களை தொட்டு உரசி கொண்டு இந்த கூட்டத்தின் மத்தியில் நீர் போகும் பொழுது உங்களை தொட்டது யார் என்று எப்படியா நாங்கள் கண்டுபிடிக்க முடியும்? நாங்கள் கூட உங்க கிட்ட தானே வந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் கைகள் உங்க கிட்ட பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு கூட்டம், ஒரு கிரவுடு மத்தியில இயேசுநாதர் நடந்து போகும் பொழுது இயேசுநாதர் கேட்கிற கேள்வி, இது எப்படிப்பட்ட லாஜிக்கான கேள்வி? இது கேட்க வேண்டிய கேள்வியா?
Yes, it has to be asked because everybody is not touching Jesus with faith, but the lady touched with faith. அப்படி என்றால் என்ன? எல்லாரும் விசுவாசத்தினால் இயேசுவை தொடவில்லை. இயேசு கேட்டது, என்னை விசுவாசத்தை கொண்டு தொட்டது யார்? மறைமுகமான கேள்வி. என்னை அசைத்தது யார்? என்னை அசைக்கிற மாதிரி ஒரு விசுவாச கிரியை செய்த அந்த நபர் யார்? Who is the lady? யார் இதற்கு பின்னாடி இருக்கிறா? என்னிலிருந்து வல்லமையை புறப்பட வைத்தது விசுவாசம் தான். யாரோ ஒரு நபருடைய விசுவாசம் என்னிலிருந்து வல்லமையை வெளியே கொண்டு வந்தது. அந்த நபர் யார் என்று இயேசு கேட்கிறார். இதை புரிந்து கொள்ளாத சீசர்கள், மாம்ச சிந்தனையுடைய சீசர்கள், அவர்கள் யோசிக்கிறார்கள், மாம்சத்தில் யார் இயேசுவை தொட்டார்? யாராவது தொட்டு கூப்பிட்டார்களா? இத்தனை பேர் தொட்டுக்கொண்டு இத்தனை பேர் மத்தியில் போய் கொண்டு இருக்கும் பொழுது எல்லாருடைய சரீரமும் ஒருவர் மேலே ஒருவர் பட்டுக்கொண்டு உரசி கொண்டு போகும் பொழுது இயேசு இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டால் நாம் எங்கிருந்து பதில் கொடுப்போம் என்று யோசித்தார்கள். ஆனால் இயேசு கேட்ட கேள்வியின் ரகசியம் உங்களுக்கு தெரியும். யாரோ ஒரு ஆள் என்ன தொட்டிருக்கிறார். I felt the power released from me. இயேசு சொல்லுகிறார், நான் வல்லமை என்னிலிருந்து புறப்பட்டதை உணர்கிறேன். எப்படி இது நடந்தது? ஒரு சகோதரியினுடைய விசுவாசம். நெடுநாளா நான் கஷ்டப்படுறேனே, நெடுநாளா நான் வேதனையில இருக்கிறேனே, எனக்கு ஒரு பரிகாரம் கிடைக்காதா? கண்ணுக்கு முன்னாடி பரிகாரம் நடந்து போகும் பொழுது இவளால் உட்கார்ந்து இருக்க முடியல. ஓடி வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி பரிகாரம் இருக்குது. அதுதான் உங்க விசுவாசம். நீங்க தொட வேண்டியது உங்க விசுவாசம் தான். உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. வேத வசனம் உங்களை எப்போ தொடுனா, உங்க மனசுக்குள்ளாடி அந்த வசனத்தை கொண்டு போகும் பொழுது வசனம் உங்களை தொடுகிறது. அதனால் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இன்னைக்கு இயேசு உங்களை தொடுவார். ஏனென்றால் இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. வார்த்தை உங்களை தொடும் பொழுது, உங்க இருதயத்துக்குள்ள வார்த்தை போகும் பொழுது இயேசு தொடுகிறார். நீங்க நினைக்கலாம் பரிபூர்ண விடுதலை கிடைக்கலையே, நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒரு 10% மாற்றத்தை பார்க்க முடியும். அதோட விட்டுறக்கூடாது. ஏனென்றால் நீங்க இடம் கொடுக்கிற அளவுக்கு தான், எவ்வளோ ஃபேத் உங்கள்கிட்ட ரிலீஸ் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். அதனால 10% மிரக்கலை பார்த்த நீங்க, 10% மாற்றங்களை பார்த்த நீங்க 90% பெறுகிறதற்கு உங்க விசுவாசத்தை கூட்ட வேண்டும். ஏனென்றால் ஏசாப்பா 10%, அதாவது ஒரு கையளவு மேகத்தை காட்டுகிறார், ஒரு பெருமழை வரப்போதுன்னு காட்டுகிறார், ஒரு மாற்றம் வரப்போதுன்னு காட்டுகிறார். ஜெபத்தில் சில மாற்றங்களை பார்க்க ஆரம்பித்துட்டீங்க. ஆனால் திரும்பியும் போய் சண்டை போடுகிறது. திரும்பியும் பிசாசு அவிசுவாச வார்த்தையை கணவர் மூலமாவோ பிள்ளைகள் மூலமாவோ இல்லை என்றால் உங்க சிந்தனைகள் அவன் போடும் பொழுது நீங்கள் இந்த விசுவாச கேடகத்தை பிடித்திருக்க வேண்டும். அற்புதத்துக்காக ஜெபிக்கும் பொழுது மட்டுமல்ல விசுவாசத்தை உபயோகப்படுத்துகிறது. விசுவாசம் தனிப்பட்ட வாழ்க்கையில காலையில இருந்து இரவு வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தேவையா இருக்குங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? ஒரு விஷயத்தை குறித்து நீங்க புலம்புறீங்கன்னா அது பாவம், நீங்க பாவம் செய்றீங்க. ரோமர் 14வது அதிகாரம் கடைசி வசனம், அந்த 23வது வசனத்துல கடைசி பகுதியை பாருங்கள். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. காலையிலிருந்து இரவு வரைக்கும் நீங்க அற்புதத்துக்காக ஜெபிக்கல. உங்க அற்புதம் எப்படி நடக்கும்னு புலம்பிக் கொண்டே இருக்கீங்க. யாரை பார்த்தா எப்படி நடக்கும்? எந்த டாக்டரை பார்த்தா எப்படி நடக்கும்? எந்த சம்பந்தத்தை பார்க்கலாம்? எந்த வேலைக்கு போனால் வாழ்க்கை மாறும்? இதை தான் முழுக்க முழுக்க யோசிக்கிறது. முழுக்க முழுக்க விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துட்டு ஒரு மணிக்கு ஒரு ஜபமோ இல்லை சபைக்கு போகும்பொழுது மட்டும் உற்சாகமாக இருந்தா தேவ ஜனமே உங்க அற்புதம் நடக்காது. ஒரு சங்கிலியை பாருங்கள். சங்கிலி என்றால் என்ன? சங்கிலி என்றாலே ஒவ்வொரு வட்டவட்டமான கம்பிகளும் ஒவ்வொரு வட்டவட்டமான கம்பிகளோடு கோர்த்திருக்க வேண்டும். எந்த இடத்துல ஒரு சங்கிலி கோர்க்காம விட்டு இருக்கிறதோ அந்த இடத்துல சங்கிலி உடைஞ்சிரும். விசுவாசம் என்பது ஒரு சங்கிலி போல. ஒவ்வொரு நேரமும் நீங்க விசுவாசத்தில் தான் பேச வேண்டும். அற்புதத்துக்காக ஆயத்தமாயிட்டீங்களா? உங்க வாயில அவிசுவாசம் வரக்கூடாது, உங்க இருதயத்தில் அவிசுவாசம் வரக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் இந்த விடுதலை ஜெபத்துல கொண்டு வந்திருக்கிறார். உங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே உங்க வாழ்க்கை மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா மாறும், ஆனால் மாறாமலும் இருக்கும். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் சொன்ன பிறகு அந்த தீர்க்க தரிசன வித்தை வளர வைக்கணும், தண்ணி ஊற்றணும், தீர்க்க தரிசன வசனத்தை வளர வைக்கணும். அதுக்கு தேவையான உழைப்பு நமக்கு தேவையா இருக்கிறது. தீர்க்க தரிசனம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது போராட்டம் கூடும். அதற்கு நீங்க ஆயத்தமா?
எல்லா நாட்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் அதெல்லாம் நடக்க வேண்டும் அல்லவா? நடக்கக்கூடிய காரியத்தை எப்படி செய்யத்தான் நாம் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். எப்படி அந்த தீர்க்க தரிசனம் நடக்கும்? ஆண்டவர் தினமும் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்க மரிக்கிற வரைக்கும் தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. ஆவியானவர் திட்டங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எப்பொழுது அது நடக்கும்? அதை நடக்க என்ன செய்ய? அதுதான் இந்த வசனமும் ஜெபமும். அதுதான் இந்த வாக்குத்தத்த ஜெபம் உதவி செய்யும். ஏனென்றால் உங்க இருதயமாகிய அந்த இருதயத்துக்குள்ளாடி விசுவாசம் என்ற சங்கிலி போல ஒரு விசுவாசம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதுல ஒரு இடத்துல பிரேக் ஆகினாலும் அடுத்தது திரும்பி நீங்க உருவாக்க முடியாது. உடைக்கப்பட்ட இடத்த சீர்திருத்தாம அடுத்த இடத்துக்கு போக முடியாது. எந்த இடத்துல உடைந்து உட்கார்ந்தீங்க அதை யோசித்து பாருங்க. கணவர் யாசினாங்களா? குடும்பம் யாசிச்சா? யாராவது வெறுத்தாங்களா? அந்த இடத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டீங்களா? ஆண்டு சொல்றாரு, அது கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தர் சில உடைவை அனுமதிப்பார். ஏனென்றால் கர்த்தரையே நீங்க விசுவாசிக்கணும், கர்த்தரை மட்டுமே விசுவாசிக்கணும். ஒரு ஊழியர் சொல்லுவாரு, ஊழியர்கள் தேவனுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா உப்பா இருக்கிறாங்களாம். உப்பு சுவையற்று போனா என்ன ஆகும்? சாரமற்று போனா மிதிக்கப்படும். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? தேசத்துக்கு உப்பாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வெளிச்சமாக இருக்கிறோம், உப்பாக இருக்கிறோம். உப்பு என்றால் என்ன? உப்பு அதிகமாக போட்டால் அது நாசமாகி போகும். ஒரு சமையல்ல ஏதோ ஒரு குழம்பு, ஏதோ ஒரு கூட்டுல நீங்க உப்பு அதிகமாக போட்டீங்கன்னா அதை சாப்பிட முடியாது. தெய்வ ஜனமே, ஊழியர்கள் உப்புக்கு சமமா இருக்கிறாங்க. நீங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஒரு ஊழியருக்கு கொடுக்க கூடாது. நீங்க தேவனை நம்ப வேண்டிய இடத்துல நீங்க ஒரு ஊழியரை நம்பினீங்கன்னா அந்த ஊழியரை ஆண்டவர் உப்பை கச்சிக்கிறது போல உங்களை கச்சிக்க வைப்பாரு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உப்பு ஓவரா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாமிட்டு வரும். ஏனென்றால் அதை உங்களுக்கு சாப்பிட முடியாது. ஆனால் அதே உப்பை அளவா போட்டிங்கன்னா அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். உப்பு குறைஞ்சாலும் டேஸ்ட் இருக்காது, உப்பு கூடுனாலும் டேஸ்ட் இருக்காது. தேவ ஜனங்கள் புரியணும். நீங்க ஒரு ஊழியரை நேசிக்கிறீங்க, தப்பு கிடையாது. ஆனா ஊழியரை விசுவாசிக்க கூடாது. You should not believe in ministers of God. You should not believe in pastor. நீங்க நம்பலாம், ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிற இடத்தை ஊழியர்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படி நீங்க ஊழியரை கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க உங்க ஊழியரை வைக்கும் பொழுது அந்த ஊழியரை கர்த்தர் கட்டாக்குவாரு. அவங்க உங்கள்கிட்ட பேசுறத குறைப்பாங்க. காரணம், நீங்க கர்த்தர் சமூகத்தில் கேட்க வேண்டியதை ஒரு ஊழியர்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்களை ஊழியர்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. உங்க வீட்டில் உங்க கணவர் ஏசி உங்களை சோர்ந்து போக வைக்கும் பொழுது, உங்க சிந்தனையில தேவையில்லாத போராட்டம் உண்டாகி நீங்க அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து நீங்க சோர்ந்து போகும் பொழுது அந்த விசுவாச சங்கிலி உடைகிறது. வேத வசனம் சொல்லுகிறதுபடி விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப காலையிலிருந்து விசுவாசித்து கொண்டிருந்த நீங்க மத்தியாலம் ஆகும் பொழுது ஒரு சந்தேகம் வருது. உங்களுக்கு திருமணம் ஆகாம இருக்குதா? ஐயோ, எனக்கு எப்படி திருமணம் ஆகும் என்று பிசாசு ஒரு அக்னி ஆஸ்திரம், அப்படி என்றால் என்ன? எபேசியர் 6 வாசித்தவர்களுக்கு தெரியும். ஒரு அக்னி அம்பை அனுப்புகிறான். பிசிக்கலா அனுப்ப மாட்டான், மாம்ச ரீதியா அனுப்பவில்லை. எங்கேயாவது இன்னைக்கு இந்த உலகத்துல மாம்ச ரீதியாக பிசாசு ஒரு அம்பை எடுத்து அதுல தீய வைத்து நம்ம வீட்டில் அனுப்பி வீட்டில் கூரைய எரித்தான், நம்ம சரீரத்துல குத்தினான். எங்கேயாவது வாசித்தீர்களா? எங்கேயாவது கேட்டீங்களா? அப்படிப்பட்ட செய்தியை கேட்கல. பிசாசு கத்தி எடுத்து ஒரு பாஸ்டரை குத்தினான் என்று எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? இல்லை. பிசாசு நேரா வந்து கம்பெடுத்து அடித்தான், ஜனங்களையெல்லாம் அடித்து விரட்டினான். அங்க பிசாசு வந்தான், மெட்ராஸுக்கு வந்தான், திருநெல்வேலிக்கு வந்தான், கேட்கவே இல்லை. காரணம், மாமிஷ ரூபத்தில் பிசாசு வரமாட்டான். அவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்து உங்க சிந்தனையை தாக்குகிறான். உங்க சிந்தனை தான் போர்க்களம். காலையிலிருந்து விசுவாசமாக இருந்த நீங்க மத்தியாலம் ஆகும் பொழுது சோர்ந்து போகும் பொழுது நீங்க உடனே பாஸ்டரை தான் தேடுவீங்க. பாஸ்டர் எனக்கு உதவி செய்யுங்க, பாஸ்டர் எனக்கு உதவி செய்யுங்க. அந்த இடத்துல பாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. உங்க விசுவாசத்தை நீங்க பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டியது யுவர் டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். அது உங்க விசுவாச பரீட்சை. அங்க தோத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பயிற்சி தான் கொடுப்பாரே தவிர நீங்க தான் ஜெயிக்க வேண்டும். அப்போ வழக்கம் போல நீங்க தோத்து கொண்டு இருக்கிறீங்க. காலையில் ஆகுது விசுவாசமா இருக்கிறீங்க, மத்தியாலம் ஆகும்போது சோர்ந்து போகிறீங்க. காலையில் ஆகுது விசுவாசமா இருக்கிறீங்க, அடுத்த நாள் ஜெபிச்சு மத்தியாலம் ஆகுது சோர்வை ஜெயிக்கிறீங்க, ஆனால் சாயந்தரம் சோர்ந்து போகிறீங்க. அப்படியே ஒவ்வொரு நாள் டெவலப் ஆகிட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு மாதம் ஆனோன்னா காலையிலையும் சோர்ந்து போக மாட்டீங்க, மத்தியானம் சோர்ந்து போக மாட்டீங்க, ஆனால் சாயந்தரம் சோர்ந்து போவீங்க. அப்போ இந்த கேரக்டரை மாற்றுறதுக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பார். ஏன்னா தொடர் சங்கிலியினால் தான் அற்புதம் நடக்கும்.
தொடர் சங்கிலியினால் தான் விசுவாசத்தினுடைய பயங்கரமான அற்புதம் நடக்கும். ஏன்னா விசுவாசம் என்பது ஒரு சங்கிலி போல, அதில் ஒரு கேப் வரக்கூடாது. கண்ணை மூடிட்டு நம்பணும், ஆண்டவர் செய்வார். ஆனால் நமக்கு நைட்டுக்குள்ளே யாரோ ஒரு ஆள் கெட்ட வார்த்தை போட்டுருவாங்க, இல்லை நம்மளை பார்த்து ஏசிடுவாங்க, இல்லை நம்ம குடும்பத்திலிருந்து யாரோ ஒரு ஆள் ஏசுவாங்க, இல்லை நமக்குள்ள ஒரு பயம் கிளம்பிடும். அப்போ காலையில் மத்தியானம் சாயந்தரம் எல்லாம் பெர்ஃபெக்டாக விசுவாசத்தில் இருந்துட்டு இப்போ நைட்டு விசுவாசத்தை உடைச்சிருவாங்க நிறைய பேர். தேவ ஜனமே, விசுவாசம் என்பது ஒரு சங்கிலி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஸோ நீங்கள் விசுவாசம் இல்லாமல் போகிற நொடி தான் பிசாசம் உள்ளே வர்ற நேரம். வேர் தேர் இஸ் நோ ஃபேத், ஃபியர் இஸ் ஆல்ரெடி தேர். வெளிச்சம் இல்லாத இடத்துல இருட்டு ஆல்ரெடி இருக்குது. இருட்டு வர்றதுக்கு ஒரு சுவிட்ச் யாரும் ஆன் பண்ணல. ஒரு ரூமுக்குள்ளாடி லைட்டை போட்டால் வெளிச்சம் வருது, லைட்டை ஆஃப் பண்ணால் இருட்டு வருது. ஆனால் வெளிச்சத்தை வர வைக்க ஒரு லைட்டை ஆன் பண்ணோம். ஆனால் இருட்டை வர வைக்க எந்த சுவிட்சையும் ஆன் பண்ணல. லைட்டை ஆஃப் பண்ணாலே இருட்டு வந்துடுது. அப்படி என்றால் என்ன? நீங்கள் விசுவாசம் இல்லாமல் போனாலே பயம் வந்துடும். ஒன்று பயம் இருக்கணும் இருதயத்தில், இல்லை விசுவாசம் இருக்கணும். பயம் இருக்குதுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பிசாசை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க. விசுவாசம் இருக்குதுன்னா நீங்கள் தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபியுங்கள். தெய்வ ஜனமே, அது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டுமல்ல, அது எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உரியது. இடைவிடாமல் ஜெபிங்கன்னு பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்லியிருக்கிறாருன்னா அது ஒரு குறிப்பிட்ட பாஸ்டருக்கு மட்டுமல்ல, அது குறிப்பிட்ட ஒரு வயதான தாயாருக்கு மட்டுமல்ல, எல்லா தேவ பிள்ளைகளும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், there is two kingdom, 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. ஒன்று தேவராஜ்யம், இன்னொன்று பிசாசு ராஜ்யம். there is no neutral kingdom, நடுநிலை ராஜ்யம் கிடையாது. நான் பயப்படவும் மாட்டேன், நான் விசுவாசிக்கவும் மாட்டேன் சொல்லவே முடியாது. நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் பயப்படுகிறீர்கள், நீங்கள் பயப்படவில்லை என்றால் விசுவாசிக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவன் உங்கள் சூழ்நிலையில் அதிகாரியாக இருக்கிறார். நீங்கள் பயந்தீர்கள் என்றால் பிசாசு அந்த சூழ்நிலையை கையில் எடுத்து உங்களை நொறுக்கி உங்களை வேதனைப்படுத்துவான். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அதனால்தான் இந்த வாக்குத்தத்த ஜெபம், அதனால்தான் உங்களை ஊன்ற கெட்டுகிற இந்த விசுவாச ஜெபம். எத்தனை தீர்க்க தரிசனங்களை கேட்டாச்சு. அப்போ எப்படி அற்புதம் நடக்கும்? விசுவாச சங்கிலியை உடையாமல் பாதுகாக்க வேண்டும். அப்போ உங்கள் விசுவாசம் ஆண்டவரை கிரியை செய்ய வைக்கும். காலையில் எழும்புன நீங்கள், விசுவாசத்தில் இருக்கிற நீங்கள், ஜெபித்த நீங்கள் இரவு வரைக்கும் விசுவாசமாக இருக்கிறீங்க. அடுத்த நாளும் விசுவாசமாக இருக்கிறீங்க, அடுத்த நாளும் விசுவாசமாக இருக்கிறீங்க. காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே விசுவாசத்தை உடைச்ச நீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து விசுவாசத்தை உடைக்காமல் இப்போ நீங்கள் பாதுகாக்கிறீங்க. இப்போ ஒரு வாரம் ஆகுது, ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு போராட்டம் வருது, அப்போ நீங்கள் உடைக்கிறீங்க. இப்போ நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் விசுவாசத்தில் விழுந்து போகிறவங்களா இருக்கிறீங்க. ஆரம்ப நாட்களில் காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே விழுந்துருவீங்க. இப்போ ஜெபிச்சு ஜபம் பெருகி விசுவாசத்தை விடக்கூடாது, கத்தரை விடக்கூடாது. எத்தனை போராட்டம் வந்தாலும் கத்தர் கிட்ட தான் போகணும், கத்தரை விட்டு தூரம் போகக்கூடாதுன்னு கண்டுபிடிச்ச நீங்கள் இப்போ கத்தர் கூடவே இருக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒருக்கா விழுறீங்க. போக 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 வாரம் விழுந்த அனுபவம் கூட மாறி மாதத்துக்கு ஒருக்கா சோர்ந்து போவீங்க. யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் மாதத்தில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் ஜெபிக்க மறந்துருப்பீங்க. ஏதோ கொஞ்சம் சோர்வாயிட்டு, ஏதோ கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டீங்க. அந்த நேரம் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க. ஆண்டவர் அதை மன்னிப்பார். ஆனால் துணிகரகமாக எப்போவுமே அவிசுவாசத்தில் இருக்கிறவங்க, கத்தரை நம்பாதவங்க, மிராக்கிள்ஸுக்காக, அற்புதங்களுக்காக மட்டும், அந்த நொடி பொழுது மட்டும் ஆண்டவரை நம்புகிறவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. விசுவாசம் சொல்லுகிறது டெய்லி லைஃப்பில் தினமும் தேவை. ஒரு ஊழியர் சொன்னார், எப்போ தெரியுமா இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது? அற்புதம் நடக்கும் பொழுது தான். அதுவுமே டாக்டர் எல்லாம் கைவிட்டாதான் அவங்களுக்கு ஏசப்பாவை தேடி வராங்க. அந்த ஊழியர் சொல்றார், டாக்டர் கைவிடுறதுக்கு முன்னாடி நீ ஏசப்பாவை நம்பு. ஒரு ஆக்சிடென்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீ ஏசப்பாவை நம்பு. ஆக்சிடென்ட் வந்து கால் உடைஞ்ச பிறகு ஏசப்பா என்னை சுகப்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு, இந்த கால் உடையிறதுக்கு முன்னாடியே சோத்திரம் பண்ணுன்னு சொல்றாரு. சினிமா பார்த்து பில்லி சூனியங்களில் செய்து, இல்லை கெட்ட வார்த்தை போட்டு, இல்லை சண்டை போட்டு உனக்கு சமாதானம் கெட்டு போய் வீட்டில் அடிதடி வந்து திரும்பி எல்லாமே இழந்து, இல்லை மனைவியை அடித்து, இல்லை கணவர்கிட்ட போராடி, இல்லை ஒரு டைவர்ஸ் ஆன பிறகு, எல்லாமே போராட்டம் ஆன பிறகு இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் எல்லாம் இழந்துட்டேன்னு கெட்ட குமாரனை போல நிற்கும் பொழுது அது உத்தமம் கிடையாது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை நம்புறது தான் உத்தமம். பிரச்சனையே இல்லாமல் ஆண்டவரை நம்புறது தான் கிறிஸ்தவம். போராட்டமே இல்லாமல் இருக்கும் பொழுதும் ஆண்டவரை நம்பணும். அதுதான் தேவ பிள்ளைகளுடைய அழகு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, உலகம் பெரிய பெரிய போராட்டம் வந்தால் தான் ஏசப்பா கிட்ட வராங்க. அப்படி என்றால் என்ன? காலையில் நீங்கள் கண்ணை திறக்கிறீங்க பார்த்தீங்களா, அது தேவ கிருபை, அதுக்கு நன்றி செலுத்தணும்.
காலையில் உங்கள் பெட்ல இருந்து இறங்கி காலை கீழே வைக்கிறீங்கல்ல, அந்த காலை கீழே வைக்கிறதுனுடைய அருமை இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. ஏனென்றால் அந்த எலும்புகள் எல்லாம் எப்படி கிரியை செய்கிறது பாருங்க. இன்னைக்கு உங்கள் கால் செயலிழக்கலை. உங்கள் கால் செயலிழந்துட்டுனா நீங்கள் பாத்ரூம் போக முடியாது, நடக்க முடியாது, சர்ச்சுக்கு போக முடியாது, கிச்சனில் வேலை செய்ய முடியாது, தூத்து போட முடியாது, வீட்டில் ஒற்றடிக்க முடியாது, மாடி படியேற முடியாது, துணி காய போட முடியாது, சொந்தமாக குளிக்க முடியாது, ஒரு கடைக்கு போக முடியாது, ஒரு வண்டி ஓட்ட முடியாது, ஒரு ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வர முடியாது, ஒரு கெஸ்ட் வந்து அவர்களை பார்க்க முடியாது. உங்களை ஒரு ஸ்ட்ரக்சரில் ஏற்றி தான் அங்கே கொண்டு போவாங்க. இல்லை என்றால் வீல் சேர் உங்களுக்கு வாங்க வேண்டும். வீல் சேருக்கு காசு தேவை. வீல் சேர்லேருந்து மாடியிலேருந்து கீழே இறங்க முடியாது. அப்போ உங்களுக்காக ஒரு ஸ்லோப் உள்ள ஒரு படிகள் செய்ய வேண்டும். ஜஸ்ட் உங்கள் கால் செயல் இழந்ததுனால. அந்த வல்லமையான தேவ ஊழியர் சொல்றாரு, கால் நடக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறார், காலில் உள்ள ஒவ்வொரு விரலுக்காக நன்றி செலுத்துகிறார். நம்ம யோசித்து கொண்டிருக்கோம், ஆண்டவர் எனக்கு என்னத்தை செய்தார், நான் எதற்காக நன்றி செலுத்தணும்? தேவ ஜனமே, உன் இமை அடிக்கிறது பார்த்தியா, அது ஒரு தேவ கிருபை. உன் எமை மூடவில்லை என்றால் உன்னால் தூங்க முடியாது. சில ஸ்ட்ரோக் வந்து சில முதிர்ந்தவர்கள் உண்டு, அவர்களுக்கு எமை கண்ணு மூடாது. அவர்கள் எமையை மூடுறதுக்காக அந்த மெடிக்கல் டேப்பை வைத்து கண்ணில் ஒட்டி அவர்கள் கன்னத்தில் ஒட்டி விடுவார்கள். அப்பொழுதுதான் எமை மூடும். எமை மூடாமல் தூங்கினா தூங்கிடலாம், மீனை போல தூங்கலாம். மீன் வந்து எமையை மூடாமல் தூங்கும். ஆனால் மீன்களுக்கு அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, கண்ணை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு எட்டுக்காலியோ இல்லை ஒரு எறும்போ கண்ணுக்குள் விழுந்து விட்டால் எவ்வளோ ஆபத்து. நீங்கள் இன்னைக்கு என்ன ஆண்டவர் செய்தார்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு எமையை தந்து பாதுகாத்து இருக்கிறார். உங்கள் எமை மூடுகிறது, இதுக்கு நீங்கள் கோடி நன்றி செலுத்தணும். இப்படி உடல் உறுப்புகளை எல்லாம் தந்து ஒரு ஆபத்து இல்லாமல் நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு அருமையான முதியவர் ஒரு சாட்சி சொல்வார். அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு இப்போ உங்கள் இருதயம் ஆயத்தமாகிவிட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இவ்வளோ தூரம் பேசும்பொழுது தான் உங்கள் இருதயம் ரெடி ஆகும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம ஒரு கல்யாண வீடோ இல்லை ஒரு வெளியே போகிறோன்னா நம்ம பழைய வஸ்திரத்தோடு போக மாட்டோம், நல்ல வஸ்திரம் போடுவோம். இதே போல தான் ஜெபம்னு சொல்லும் பொழுது நம்ம இருதயம் சோர்வோடு இருக்கும், அவிசுவாசத்தோடு இருக்கும், சந்தேகத்தோடு இருக்கும். ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் பேச்சை கேட்டு இந்த ஜெப வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் பேசும் பொழுது உங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்திருப்பார். இனி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கிரியை செய்யும். ஏனால் இருதயம் கோஆப்ரேட் பண்ணாத, மனசாட்சியை தொட்டு வராத எந்த ஜெபமும் கேட்கப்படாது. இதுதான் உண்மை. ஸோ உங்கள் இருதயம் ஆயத்தமாகி விட்டது என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். உங்கள் இருதயம் ஆயத்தமாகி விட்டதுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். தேவ ஜனமே, அந்த முதியோர் சொன்ன சாட்சியை சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ விவரிக்கணுமா, இவ்வளோ தூரம் ரெடி ஆக்கணுமா? ஆம் தேவ ஜனமே, உங்கள் இருதயம் ரெடி ஆகாமல் இருந்தால் நீங்கள் எவ்வளோ ஜெபித்தாலும் உங்கள் வீட்டை தாண்டி, உங்கள் வீட்டு கூரையை தாண்டி அந்த ஜெபம் வெளியே செல்லாது. ஆனால் உங்கள் இருதயம் ரெடி ஆயிட்டுனா, உங்கள் இருதயம் ஆயத்தமாயிட்டுனா, அந்த இடத்துல நீங்கள் சொல்கிற வார்த்தை, உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை உடனடியாக அற்புதங்களை செய்யும். ஸோ பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்லை, பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குது. பிரச்சனை என்ன நாம் சீர்திருத்தும் பொழுது, நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். ஸோ அந்த முதியவர் சொன்னார், அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒரு 80 வயசு ஆகும் பொழுது அவருக்கு ஒரு மூச்சு திணறல் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அது ஒரு விலையேறப்பெற்ற ஹாஸ்பிட்டல். கிட்டத்தட்ட அவரை ஒரு 2 மாதம் அளவு கவனிக்கிறாங்க. அந்த 2 மாதம் அளவு கவனித்து விட்டு அவர் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரும் பொழுது, மூச்சு திணறலாம் மாறி வெளியே வரும் பொழுது ஹாஸ்பிட்டலுடைய பில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த ஐயா பில்லை செலுத்துறதுக்கு பணத்தை ரெடி பண்ணுறாரு. ஸோ அந்த பில்லு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா வந்திருந்தது. இவர் ஆடி போய் விட்டார். ஜஸ்ட்டு 2 மாதம் ஒரு சின்ன ரூமில் டெய்லி எனக்கு ஒரு சிலிண்டரில் உள்ள ஆக்சிஜனை எனக்கு கொடுத்தாங்க. நான் ஆக்சிஜன் எடுத்தேன். ஜஸ்ட்டு டெய்லி இந்த ஆக்சிஜனை போட்டதுக்கு 10 லட்சம் ரூபா கேட்குறாங்களே. ஜஸ்ட்டு ஃபார் 60 days, ஒரு 60 நாளுக்கு 10 லட்சம் ரூபா கேட்டாங்க. அந்த மனிதன்ட்ட பணம் இல்லைன்னா கிடையாது. ஆனால் அந்த மனிதன் சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொன்னார், ஒரு 60 நாளுக்கு எனக்கு ஆர்டிஃபிஷியலாக ஒரு காற்று கொடுத்த உங்களுக்கு நான் 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன். ஆனால் இந்த ஆயுசு காலத்துக்கு, இந்த 80 வயசு வரைக்கும் எனக்கு ஆக்சிஜனை இலவசமாக கொடுத்த ஆண்டவருக்கு நான் இப்போ திரும்பி கொடுக்கணுன்னா எத்தனை கோடி கொடுக்க வேண்டியது இருக்கும்? ஜஸ்ட்டு மூக்கில் போகிற அந்த காற்று ஆண்டவர் இலவசமாக கொடுத்தார். தேவ ஜனமே, இதிலிருந்து என்ன புரிகிறதுனா, கர்த்தர் நமக்கு நிறைய விஷயம் இலவசமாக கொடுத்துருக்கிறார். நம்ம கர்த்தரை கை நீட்டி நீர் தப்பு செய்திருக்கிறீர் என்று சொல்லவே முடியாது. நம்மளுடைய மாம்ச சிந்தனை, நம்மளுடைய வளர்ப்பு, நாம் உலகத்தில் வளர்ந்த அந்த வளர்ப்பு, அந்த விதங்கள்,
உலகத்தாரை போல வளர்ந்த விதத்தினால இன்னைக்கு நம்ம ஆண்டவரை குறை சொல்ல நம்ம மனசு எத்தனம் படுகிறது, ஆயத்தப்படுகிறது. ஆதாம் செய்த அந்த பாவத்தின் சாராம்சம் நமக்குள்ள இன்னும் இருக்கிறது. ஜென்ம சுபாவமாக அது கடக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம கிறிஸ்துவின் வழிகளில் வரும் பொழுது அது மறைந்து போகிறது. அதனால்தான் தேவ ஜனங்கள் தொடர்ந்து வசனத்தை கேட்டு நம்ம முன்னேற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். நான் சொன்னது போல இன்னைக்கு உங்க விசுவாசம் 10% கிரியேட் ஆகிருக்குதுன்னா தொடர்ந்து ஜெபிக்கணும். அது 100% கிரியேட் ஆனாதான் அற்புதம் நடக்கும்னா நம்ம 100% கொண்டு வரணும். நம்ம காலையில் விசுவாசிப்போம், நைட்டு சோர்ந்து போயிடுவோம். காலையில் விசுவாசிப்போம், அடுத்த நாள் சண்டை போட்டுட்டு இருப்போம். விசுவாசிக்கிறவன் பதறான். உலகம் 1000 சொல்லட்டுமே, கணவர் 1000 சொல்லட்டும், உற்றார் உறவினர் 1000 சொல்லட்டும், நீ கற்பம் தரிக்க மாட்ட, உனக்கு கல்யாணம் ஆகாது, உனக்கு படிப்பே வராது, உனக்கு வேலையே கிடைக்காதுன்னு உலகம் 1000 சொல்லட்டும். நீங்க ஏன் அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறீங்க? காரணம், நீங்க பயப்படுறதுனால, கர்த்தரை நம்பாததுனால, உங்க இருதயத்தில் வசனத்தை நீங்க கொண்டு போகாததுனால, வசனத்தின் மேல ஒரு நம்பிக்கை வராததுனால நீங்க பயப்படுகிறீங்க. என் வாழ்க்கை அவமானப்பட்டு போயிருமோ நீங்க பயப்படுகிறீங்க. ஆண்டவர் உங்களை விசுவாச பரீட்சையில கொண்டு போவார். பரீட்சையில போகாத யாரையும் ஆண்டு சாதனையில கொண்டு வர முடியாது. எந்த ஒரு உலக பொருளை எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்கு QC டெஸ்ட்னு ஒன்று பண்றாங்க, குவாலிட்டி செக்அப். இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு ஒன்று செய்யணும்னா உங்க விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுவார். ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு டெஸ்ட் வந்தது. தன் மகனை பலிபீடத்தில் வைக்க வேண்டிய ஒரு டெஸ்ட் வந்தது. அதை ஆண்டவர் செக் பண்ணி பார்த்தார். அதை செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆண்டவருக்கு. பட் இட் ஷுட் பி டெஸ்டட். எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். பிசாசு சோதனைக்காரன், அவன் சோதனையை கொடுப்பான், அவன் டெம்டேஷன் கொடுப்பான். ஆனால் கர்த்தர் டெஸ்ட் வைப்பார். அவன் டெம்டேஷனை கொடுக்குறான், அவன் சோதனையை கொடுத்து உங்களை கீழே விழ பண்ணி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசாக்குறதுக்கு அவன் சோதனையை கொண்டு வரான். ஆனால் கர்த்தர் உங்களை டெஸ்ட் வச்சு உங்களை உயர்த்துகிறதற்காக அவர் விரும்புகிறார். அப்போ டெஸ்ட்டுக்கும் டெம்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. சோதனைக்கும் பரீட்சைக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் பேர் சோதனைக்காரன். நம்ம ஆண்டவர் பேர் சோதனைக்காரர் கிடையாது. அவர் அன்பானவர். அவர் உங்களை டெஸ்ட் பண்ணுகிறார். ஏனென்றால் பிசாசு குறை சொல்லுவான். நீர் எப்படி இவளுக்கு உதவி செய்யலாம், நீர் எப்படி இவனுக்கு உதவி செய்யலாம், இவனை காட்டிலும் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு பிள்ளை உண்டே என்று அவன் குற்றம் சொல்லுவான். அந்த குற்றம் சொல்லுகிற பொய்யன் கிட்ட கர்த்தர் உங்களை உயர்த்தி பேசுகிறதற்காக தான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறார். யோபு சோதித்தார், ஆபிரகாமுக்கு சோதனை அனுப்பினார், எல்லாரும் ஜெயித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சோதனை அனுப்பியிருக்கிறார்னா அது வெற்றியாக மாறப்போகிறது. தேவஜனமே, இன்னைக்கு நம்ம வசனத்தை வைத்து ஜெபிக்க போகிறோம். அந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அது வேற ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த ஒரே ஒரு வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இதுதான் வசனம். இதை விசுவாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இது உங்க சிந்தனையில இருக்கும். இதை நீங்க கன்ஃபஸ் பண்ண அது உங்க இருதயத்துக்கு வரும். தேவ ஜனங்கள் எல்லாரும் சோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து சோத்திரம் பண்ணுங்க. அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நீங்க வாயை திறந்து சொல்லும் பொழுதே அற்புதம் நடக்கும். அப்பா, நீங்க என் மேய்ப்பரா இருக்கிறீங்க. அப்பா, நீங்க என் மேய்ப்பர். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க என் மேய்ப்பர். நீங்க தான்ப்பா என் மேய்ப்பரா இருக்கிறீங்க. எனக்கு ஒரு குறைவு வராது. எனக்கு தண்ணி இல்லைன்னா தண்ணி தருவீங்க, எனக்கு ஆகாரம் இல்லைன்னா ஆகாரம் தருவீங்க, எனக்கு உடை இல்லைன்னா உடை தருவீங்க. நீங்கள் தரதை நான் வாங்க போகிறேன், நீங்கள் தராதது எனக்கு வேண்டாம். ஏன்னா எது எனக்கு செட் ஆகணும் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தரலைன்னா அதுக்கு நன்றி. எத்தனை தேவ ஜனங்கள் இதை ஏற்றுக்கொள்வீங்க? இதை ஏற்றுக்கொள்வது தான் விசுவாசம். தேவ ஜனமே, விசுவாசத்துக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கிறது. நம்ம இஷ்டம் இல்லை, தேவ இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது. தேவ சித்தம் இல்லாததை ஒன்று நீங்கள் கேட்டு நீங்கள் அதை வாங்கின பிறகு என்ன ஆகும்? அதில் உள்ள ஆபத்து நீங்கள் தான் சமாளிக்கணும். தேவ ஜனமே, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காம, கீழ்ப்படியாம, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள சென்று ஒரு மாடு வேற ஆளுனுடைய வயலில் உள்ள அந்த செடிகளை சாப்பிட்ட போது அந்த வேற வயலினுடைய உடமஸ்தகன் இந்த மாட்டுக்கு மேலே பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து விட்டான். அது உடம்பெல்லாம் எரிந்து வெந்து போய் எஜமான நோக்கி ஓடி வந்தது. இது நம்ம எல்லாரும் பார்த்த நியூஸ் தான். எல்லாருக்கும் சமீபத்தில் இந்த நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆண்டவருக்கு தெரியும் எந்த புள்ளி என் பிள்ளை கொடுக்கணும், எந்த ஆகாரத்தை கொடுக்கணும். அடுத்தவங்க இதை போய் நம்ம டச் பண்ணும் பொழுது ஆபத்து நமக்கு இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும்.
தேவ ஜனமே, நீங்க உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு விசேஷம் உண்டு. அடுத்தவர்களை பார்க்க வேண்டாம். அவர்கள் வாழ்க்கை அப்படி இருக்கிறது, அவர்கள் ஸ்ரீலங்கா போய்விட்டார்களே, அவர்கள் ஜப்பான்ல வாழ்க்கை செட்டில் ஆகிவிட்டது, அவர்களுக்கு ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிவிட்டது. தேவ ஜனமே, எங்கே இருந்தாலும் கர்த்தரோடு இல்லை என்றால், அவன் அமெரிக்காவில் இருக்கட்டும், நிலால வீடு கட்டி இருக்கட்டும், ஆனால் கர்த்தரோடு இல்லை என்றால் சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் குடிசையில் இருந்தாலும், ஒன்று இல்லாமல் இருந்தாலும் கர்த்தரோடு இருக்கிறீங்களா, அது சமாதானமான வாழ்க்கை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் மேய்ப்பர், உனக்கு என்ன தேவையோ தருகிறேன். ஸோ விசுவாசத்தில் கீழ்ப்படிதல் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க தேவனுடைய வார்த்தையை வைத்து தான் ஜெபிப்பார்கள், தேவ சித்தத்தை வைத்து தான் ஜெபிப்பார்கள். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கர்த்தரின் மேய்ப்பர், எனக்கு நன்மையானதை தருவார். எத்தனை பேர் சொல்றீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். என் திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். என் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இதை சொல்லிக் கொண்டே இருங்க தேவச்சனமே. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 10:11 சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறது. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இன்னைக்கு உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது யார்? உங்களை காப்பாற்றியது யார்? அழிவின் குழியிலிருந்து, பாதாளத்தின் வாசல்களில் இருந்து, நரகத்தில் இருந்து உங்களை காப்பாற்றியது யார்? உங்கள் ஆத்துமாவை ரட்சித்தது யார்? இந்த தகப்பனும் தாயும் உங்களுக்கு ஒரு சரீர உடலை தான் தந்தார்களே தவிர, அவர்கள் உங்க ஆத்துமா ரட்சிப்பை தரவில்லை. உங்களுக்காக உங்க தகப்பனோ, உங்க கணவரோ, உங்க மனைவியோ, இல்லை உங்க தாயாரோ உங்க ஆத்தும ரட்சிப்பை தரவில்லை. யோவான் 10:11 சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்காக ஜீவனை கொடுத்தவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க. இன்னைக்கு நான் இருக்கிற போராட்டம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இன்னைக்கு நான் போய் கொண்டிருக்கிற போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும். இந்த போராட்டத்தில் நான் சிலதை கற்றுக்கொள்ளுகிறேன். என் உபத்திரவத்தில் நான் சிலதை கற்றுக்கொள்ளுகிறேன். தாவீது ராஜா சொல்லுகிறது போல, என் உபத்திரவத்தில் நான் சிலதை கற்றுக்கொள்ளுகிறேன். நான் உபத்திரவம் பட்டது நல்லது, அதனால கர்த்தருடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உபத்திரவம் என்னை கர்த்தர் கிட்ட கொண்டு போகுது. இந்த உபத்திரவம் என்னை கர்த்தரோடு உறவாட வைக்குது. இந்த உபத்திரவம் என்னை தேவனோடு பேச வைக்குது. இந்த உபத்திரவம் விசுவாசம் என்னவென்று கற்றுக் கொடுக்கிறது. இந்த உபத்திரவம் இயேசு கிட்ட இருந்து எப்படி அற்புதத்தை வாங்கலாம், எப்படி ஜனங்களுக்கு அற்புதத்தை வாங்கி கொடுக்கலாம், எப்படி விசுவாசிக்க வேண்டும், எப்படி சோர்ந்து போக கூடாது, எப்படி அவிசுவாசம் உள்ள வருகிறது, எப்படி நம்மளுடைய அவிசுவாசம் தேவனுடைய கரத்தின் கிரியையை தடுக்கிறது, தேவனுடைய வல்லமையை தடுக்கிறது என்று ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். தேவச்சனமே, பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா? பல ஆண்டுகளாக திருமணம் ஆகாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு பார்ட்னரை குறித்திருக்கிறார், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளையை தருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? பிசாசு தடை பண்ணி கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் உணர்கிறீர்களா? இன்னைக்கு அந்த தடையை உடைய விசுவாசியுங்கள். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பர். வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? பொருளாதார விஷயத்தில் தரமட்டமாக அடி வாங்கியிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, கர்த்தர் உங்கள் மேய்ப்பர். உங்கள் வேலை மாறப்போகிறது, உங்கள் சம்பளம் உயரப்போகிறது, விசேஷம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறப்போகிறது. நெருக்கத்தில் இருந்த நீங்க கர்த்தர் உயர்த்தும் பொழுது உயர்வை மறந்து போகாதீங்க. 5000 ரூபா வருமானம் வாங்கி கொண்டிருந்த நீங்க இன்னைக்கு 10,000 ரூபா கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரா? திருப்பி 15,000 வேணும், 20,000 வேணும், 50,000 வேணும் என்று வானத்தை பார்க்காதீர்கள், அடுத்தவர்களை பார்க்காதீர்கள். 5000 இருந்து கர்த்தர் உங்களுக்கு 10,000 கூட்டி இருக்கிறார், நான் நன்றி செலுத்துங்க. நீங்க 50,000 வேணும்னு சொன்னீங்கன்னா, சாதாரண நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், சில மேகசின் ரைட்டர்ஸுக்கெல்லாம் 7 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா வருமானங்கள்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது. சில ஆட்ஸ் நடிக்கிறவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கிடைக்கும். அந்த 10 லட்சம் ரூபா கிடைக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அவன் வெளிநாட்டில் ஒரு லேண்டு வாங்கி ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் ஒரு 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் போட்டு வச்சிருப்பான். அவனுக்கு அந்த 10 லட்சம் ரூபா பத்தாது. அவன் 1 கோடி ரூபா சம்பளத்திற்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பான். ஏனென்றால் அவன் கெட்ட போகிற ப்ராஜெக்ட் 100 கோடி ரூபா வீடு.
தேவ ஜனமே, இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை என்று சொல்வார்கள். இங்கிருந்து பார்க்கும் பொழுது 10 லட்சம் ரூபா வருமானம் உயர்ந்தது போல இருக்கும். 10 லட்சம் ரூபா வருமானம் வந்த பிறகுதான் தெரியும் உங்க ப்ராஜெக்ட் பெருசாகும். விரலுக்கு ஏற்ற வீக்கம் சொல்லுகிறது போல 10 லட்சம் ரூபா வந்த உடனே வீக்கம் பெருசாகும், இன்னும் தேவைகள் பெருசாகும். இப்போ 1 கோடி ரூபா வருமானம் வந்துட்டு மனசு நிம்மதியாகும் நினைக்கிறீர்களா? உங்களுக்கு நீங்க நினைப்பீங்க நிம்மதி ஆகிவிடும் என்று நினைப்பீர்கள். ஆனா வசனத்தின் ஆதாரத்தோடு பேசும் பொழுது 1 கோடி ரூபா வந்தாலும் திருப்தி ஆகாது. அவன் 100 கோடி ரூபா வருமானத்துக்கு முயற்சி செய்வான். ஏனென்றால் அக்கறைக்கு இக்கரை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுகிறது 100க்கு 100 உண்மை. ஆனா உங்க கையில 10 ரூபா இருந்தாலும், அது அந்த ஏழை விதவை 2 ரூபாவை கத்தருக்கு போட்டது போல அந்த 10 ரூபா வைத்து, ஆண்டவரே இதை கொடுத்ததுக்கு நன்றி அப்பா. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவங்கள ஆண்டவர் அநேகத்துக்கு அதிபதி ஆக்குவார். தேவ ஜனங்களே, உங்களை குறை சொல்றதுக்காக இதை சொல்லவில்லை. ஆவியானவர் நம்மளில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் நாம் குறைவுபட்டு போகக்கூடாது. கர்த்தர் நம்ம மேய்ப்பரா இருக்கும் பொழுது நம்ம குறைவுபட்டு போக மாட்டோம். நம்ம மனதளவில் நாம் குறைவுபட்டு போகக்கூடாது. ஏன் வசனத்தை வைத்து ஜெபிக்கிறோம்? ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகுகிறார்கள். அறிவில்லாமையினால் என்றால் என்ன? வேத வசனத்தை குறித்த ஞானம் இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த நேரங்களில் நீங்க சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, உணவு போல உண்டு கொண்டு இருக்கிறீங்க, அது உங்க உள்ள போய் கொண்டு இருக்கிறது. இதை நான் ஒரு நோட்டை பார்த்து வாசித்து கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் தவறாக நினைக்க கூடாது. ஆவியானவர் உள்ளத்தில் பேசுகிறதை பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவ ஜனங்கள் புரிய வேண்டும். இது ஒரு பேச்சு ஆற்றல் என்று நினைக்க கூடாது. இது ஒரு பேச்சு திறமை என்று நினைக்க கூடாது. இது ஒரு மனிதனுடைய பேச்சு திறமையினால் இந்த வார்த்தை வருகிறது என்று நீங்க நினைக்க கூடாது. இன்னைக்கு அநேகர் புஸ்தகங்களை திறந்து பாயிண்ட்ஸ் எழுதி பேசுவார்கள். அதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த ஊழியத்தை பொறுத்தவரை, இந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் இருக்கும் பொழுது, நாங்கள் பேசும் பொழுது ஆவியானவர் பேசுவார். நாங்கள் செய்கிறது எல்லாம் ஆவியானவரே எங்களோடு பேசும் என்று எங்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்கிறோம். உள்ள அவர் எந்த பாயிண்டை போடுகிறாரோ அதை நான் பேசுகிறேன். அதை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தேவையான உணவாக போய் கொண்டிருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, அதனாலதான் இதை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்க இருதயத்தில் இது போய் உங்களுக்கு பிரோஜனப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நான் எழுதி ஒரு டிக்ஷனரியிலிருந்து எழுதி வைத்து நான் வாசிக்கவில்லை. கூகுளில் இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து நான் பேசவில்லை. யாரோ சொல்லி கொடுத்ததை ஒரு மேகசினை பார்த்து நான் பேசவில்லை. ஆவியானவர் உள்ளத்துல போடுகிறதை பேசுகிறேன். இதுல ஒரு பாயிண்டாவது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். திரும்பி ஜபத்துக்கு நேராக வரலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட கையேந்த மாட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த விசுவாசத்தை இந்த செய்தி கேட்கும் பொழுது மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இதற்கு பிற்பாடு ஆயுசு நாள் ஃபுல்லா இதை வைத்துக் கொள்ளணும். எப்பெல்லாம் போராட்டம் வருதோ அப்பெல்லாம் செபிக்கணும். கர்த்தர் என்ன கையேந்த விடமாட்டார். ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஊழியனாக, கர்த்தரால் அனுப்பப்பட்ட தேவ பிள்ளையாக, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு நபராக தேவனுடைய வார்த்தையை சுமந்து உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு நாளும் கை ஏந்துவது இல்லை, கை ஏந்துவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் கையேந்த கர்த்தர் விடமாட்டார். நீங்க மட்டும் தேவையில்லாத கர்மங்களுக்கு உங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், என்னால சுமக்க முடியாத கர்மங்கள்ல நான் தலையிட மாட்டேன். கர்மங்கள் என்றால் என்ன? வருமானம் இருக்காது, திராணிக்க மேல லோன் எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நீங்க வர வைக்க கூடாது. கர்த்தர் வீடு தந்தா வாங்கிக்கிட வேண்டியதான். கர்த்தர் சொன்னா சில ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். கர்த்தர் சொல்லாம உணர்ச்சி வசப்பட்டு சில ஸ்டெப்ஸ் எடுத்து நீங்க வெட்கப்படக்கூடாது. சில நேரம் கர்த்தர் சொல்லுவாரு, சில அவமானங்கள் வரும். தீர்க்க தரிசனம் வந்த உடனே அவமானம் வரும். யோசேப்பை பாருங்கள், கர்த்தர் சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின உடனே கெர்ச்சிக்கிற சிங்கம் போல, தெருநாய்கள் விரட்டுகிறது போல சொந்த சகோதரர்கள் விரட்டினார்கள். அவர்கள் விரட்ட விரட்ட யோசேப்பு ஓடி ஓடி போகிறான். ஓடி போய் கீழே விழுந்தது ஒரு குழி. குழியிலிருந்து விற்கப்பட்டது எகிப்து. எகிப்துல போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாட்டிக்கொள்ளுகிறான். அங்க ஒரு ஸ்திரீயின் இடத்தில் மாற்றப்படுகிறான். அந்த ஸ்திரீ விரட்டும் பொழுது அவன் போய் மாற்றின இடம் சிறைச்சாலை. சிறைச்சாலைகளுக்குள்ளாடி ஒரு நிந்தனை வருகிறது. அங்கிருந்து விரட்டப்படுகிறான். கர்த்தர் அங்கிருந்து என்ன செய்கிறாரு? அவனை கொண்டு போனது சிங்காசனம். தீர்க்க தரிசனம் பெற்ற தேவஜனமே, சொப்பனத்தை பெற்ற தேவஜனமே, உன்னை ஒரு பிரச்சனை துரத்துதுனா அது உன்னை துரத்தி ஒரு சிங்காசனத்தில் உட்கார வைக்கும். அதற்காக கர்த்தர் சிலரை எழுப்புவார். உன் தீர்க்க தரிசனத்தை உனக்கு கர்த்தர்
கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பெற விடாதபடி சிலது துரத்துதுன்னா அது துரத்தி உன்னை கொண்டு போய் உட்கார வைக்கிற இடம் சிங்காசனம். யோசேப்புக்கு அவ்வாறாக நடந்தது. இதே போலதான் தேவஜனமே தாவீதுக்கும் நடந்தது. போராட்டம் துரத்தியது, துரத்தி அவரை உட்கார வைத்த இடம் சிங்காசனம். மரியாள் அம்மாவை பாருங்கள், இயேசுவை சுமந்த மரியாள் அம்மாவை பாருங்கள், அந்த தாயாரை பாருங்கள். நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்னவுடன் அவங்க கர்ப்பம் தரிக்கிறார்கள். திருமணமே ஆகவில்லை. உலகம் தூஷித்தது, உலகம் வெறுத்தது. நல்ல ஒரு தாயார், நல்ல ஒரு பெண்மணி, உன்னதமானவருடைய நிழல் அவர்கள் மேல வந்து அவர்கள் கர்ப்பம் தரிக்கப்பட்டார்கள். கபிரியேல் தூதன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பித்தவுடன் உலகம் கல்லெறிய ஆரம்பிக்கிறது, உலகம் வெறுக்க ஆரம்பிக்கிறது. தெய்வ ஜனமே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில வந்துட்டுனா இந்த உலகம் உங்களை பகைக்கும். வேத வசனம் அழகா சொல்லுது, இந்த உலகம் உங்களை பகைக்குதுன்னா நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். You no need to be excited because it will happen. அதுதான் எல்லாருக்கும் நடந்தது. தேவனுடைய அபிஷேகத்தை சுமக்கிறவங்களுக்கு நிந்தனை இலவசம், அவமானம் இலவசம், ஆனால் அதனோடு சேர்ந்து உயர்வும் இலவசம். உபத்திரவப்பட்ட உங்களை தான் உயர்த்துவாரு. ஸோ அவமானப்படுறாங்க, மரியாளமா அவமானப்படுறாங்க. ஏன்னா தீர்க்க தரிசனம் வந்துட்டு. தேவ ஜனமே, 100 நாள் ஜெபத்தில் பங்கு பெற்றீங்களா? பல தீர்க்க தரிசனம் வந்துச்சா? இப்போ நிந்தனையும் வரும். தீர்க்க தரிசனம் சுமக்கிறவங்களுக்கு நிந்தனை பரிசாய் வரும். நிந்தனை வரும்பொழுது விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். அதனால்தான் தேவ ஜனமே, நீங்க தீர்க்க தரிசனத்தை பெறுகிறது விஷயம் அல்ல, அது நடந்து தீரும் வரைக்கும். உபத்திரத்தின் கவி வரலாம், மரண இருளின் போராட்டம் வரலாம், அக்னி ஜுவாலை வரலாம், சிங்க கவி வரலாம். எல்லாத்துலயும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஒரு தெய்வ ஜனம் உண்டுனா, அற்புதத்தை செய்ய ஒரு தெய்வம் உண்டு. விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஒரு தெய்வ பிள்ளை இருக்குதுன்னா அற்புதத்தை செய்ய ஒரு தேவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் நல்ல மேய்ப்பன் உங்க காரியத்தை பொறுப்பெடுத்துகிறார். அதே யோவான் 10:12 வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். தெய்வ ஜனமே, வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். எப்போ விசுவாசத்தை நிறுத்துகிறீர்களோ ஆண்டவர் உங்களை கைவிடலை. ஆண்டவர் ஸ்டில் உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினைக்கிறார். ஆனால் நீங்கள் விசுவாசத்தை விடும் பொழுது, நான் ஆல்ரெடி சொன்னேன், எப்போ ஒரு ரூமில் லைட்டை ஆஃப் பண்ணுறீங்களோ தானாக இருட்டு வரும். அதே போல் நீங்கள் எப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறத நிறுத்துகிறீங்களோ, எப்போ உங்கள் இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் போகிறதோ அப்போவுமே உங்களுக்குள்ள துர்சமாதானம் வருகிறது, பயம் வருகிறது, அவிசுவாசம் வருகிறது. இதுதான் ஆண்டவரை விட்டு பிரிக்கும். பாவம் செய்த கெட்ட குமாரனை கூட அப்பாவை விட்டு பிரிக்கல. அப்பாவுடைய மனதளவில் பிள்ளை தான், ஆனால் பாவம் அவனை பிரிச்சிட்டு. ஸோ நீங்கள் பாவமே செய்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிப்பார். ஆண்டவர் விரும்புவார், என் பிள்ளை பாவத்திலிருந்து வந்துடாதான்னு யோசிப்பார். அந்த கெட்ட குமாரனை போல அவங்க அப்பா எவ்வளோ நாள் காத்திருந்தாரோ ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை விட்டு பிரியலை, நீங்கள் தான் ஆண்டவரை விட்டு பிரிவீங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவிசுவாசிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை விட்டு பிரிய மாட்டார், நீங்கள் ஆண்டவரை விட்டு பிரிவீங்க. ஆதாம் ஏவாளை தேடி ஆண்டவர் வந்தார். அவங்க பழத்தை சாப்பிட்டாங்கன்னு தெரிந்த பிறகு வந்திருப்பார். அவங்க அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டது ஆண்டவருக்கு தெரியாதா? இவர்கள் ஒளிஞ்சிருக்கிறது ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் சர்வஞானியா இருக்கிறாரே. காட் இஸ் ஒம்னிசியன் காடுன்னு சொல்லுவாங்க, ஒம்னி பிரசன்ட், ஒம்னி பொட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னவென்றால் காட் இஸ் ஆல் நோயிங் காட், எல்லாம் அறிந்தவர். ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து எங்கே ஒளிஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு காரணம் அவருக்கு தெரியாதா? தெரியாததுனாலயா கேட்டாரு? அவங்க பழத்தை பறித்து சாப்பிட்டது ஆண்டவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு மனுஷன் தவறும் பொழுது ஆண்டவர் அவனை காப்பாத்துறதுக்கு வாராரு. ஆனா அவன் இடம் கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது ஆண்டவருக்கு தெரியும், ஆனாலும் ஆண்டவர் மன்னிக்கலான்னு வந்திருப்பாரு. ஆனால் ஒருவர் குறை சொன்னாங்க. யாருமே என்னை மன்னிங்க என்று கேட்கவில்லை. ஆதாம்கிட்ட கேட்கும் பொழுது ஆதாம் சொல்றார், நீர் கொடுத்த பெண் தான் எனக்கு பாவம் செய்ய ஒன்று விஷயம் இருந்தான்னு சொல்றான். அப்படின்னா என்ன? ஆண்டவரே, நீர் மட்டும் பெண்ணை கொடுக்காம இருந்திருந்தீர் என்றால், ஏவாளை கொடுக்காம இருந்திருந்தால் நான் பாவம் செய்திருக்க மாட்டேன்னு ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறான். சொல்லாம சொல்லி காட்டுகிறான். ஏவாள்கிட்ட கேட்கும் பொழுதும் ஏவாள் சொல்லுகிறாள், அந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. தன்னுடைய பாவத்தை மன்னிப்பு கேட்க விருப்பம் இல்லை.
இவங்க பாவம் செய்தாங்க, பழத்தை சாப்பிட்டாங்க, சர்ப்பம் வஞ்சித்துட்டு இப்போ ஒளிஞ்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் தெரிந்து விட்டு தான் ஆண்டவர் அங்கே வருகிறார். ஏன் வருகிறார்? ஒருவேளை என் பிள்ளைகள் மன்னிப்பு கேட்டுருவாங்க, திரும்பி அவர்களை காப்பாத்திரலான்னு வந்திருக்கலாம். இதே தான் கெட்ட குமாரனுடைய விஷயத்துல பாருங்க. அவன் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அப்பாவுடைய இருதயம் ஏங்கி கொண்டே இருக்கிறது, எப்பண்டா என் பிள்ளை கிட்ட வருவான்னு. அதே போலதான் இங்கேயும் ஆதாம் ஏவாளுடைய விஷயத்திலையும் பாருங்க. ஸ்திரீட்ட கேட்கிறாரு, ஏவாள்கிட்ட கேட்கிறாரு, சர்ப்பத்துக்கு மேல பலியை போடுகிறாள். அவள் நினைச்சா ஒரு விசை, ஆண்டவரே மன்னிங்கப்பா, நீங்க சொன்னதை நான் தவறிட்டப்பான்னு சொல்லியிருக்கலாம். யாருமே தன்னுடைய மிஸ்டேக்கை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொன்னது போல அங்க வாழ்வு இல்லாமல் போனது. ஆனால் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவான் போட்டிருக்கிறதே, அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் இரக்கம் பெற்றிருப்பார்கள். இதை தான் நாமும் செய்கிறோம் தெய்வஜனமே. எப்பொழுது நம்ம கர்த்தரை விசுவாசிக்காம போறோமோ, இல்லை எப்பொழுது ஒரு சின்ன பாவங்கள்ல நம்ம இடம் கொடுக்கிறோமோ, கர்த்தர் நம்மளை விட்டு பிரியலை, நம்ம கர்த்தரை விட்டு பிரிக்கிறோம். அதுதான் பாவம் பிரிக்குது. பாவம் கர்த்தரை நம்மளையும் பிரிக்கும். கர்த்தர் நம்மளை விட்டு பிரியவில்லை. எப்படியாவது நம்ம மனம் திரும்பி வர வேண்டும் என்று அந்த கெட்ட குமாரன்ல அந்த தகப்பனுடைய இருதயம் துடித்தது போல அவர் துடித்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த விளக்கத்தை சொல்லுகிறேன் என்றால், அநேகர் நினைப்பாங்க, நான் ஒரு நேரம் அவிசுவாசத்தை உடனே அவராது எனக்கு உதவி செய்யலாம்ல, ஆனா அவரும் பாருங்க யாரு தேவனை சொல்லுவாங்க, தேவனும் இப்படி இருக்கிறாரே, நான் ஒரு நேரம் நான் மனுஷன் தானே, எனக்குள்ள அவிசுவாசம் வரதானே செய்யும், ஆனாலும் நான் அவிசுவாசத்தை உடனே ஆண்டவர் என்னை விட்டு பிரிகிறாரு, இவ்வளோ நன்றி கிட்டவராக இருக்கிறாருன்னு அநேகர் உத்தமமாக நினைக்கிறாங்க. அவங்களுக்காக தான் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் பிரியவில்லை, ஆண்டவர் நல்லவராக தான் இருக்கிறார். ஆனால் நம்ம அவிசுவாசம் தன்னாலே பயத்தை கொண்டு வரும், தன்னாலே அவிசுவாசத்தை கொண்டு வரும். ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிய மாட்டார், நம்ம ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிடும். அதனால தான் ஆண்டு சொல்லுகிறார், விசுவாசம் எப்பொழுதும் வேணும். இரவுல எந்திக்கிறீங்களா, மிட் நைட் எந்திக்கிறீங்களா, உங்க சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க. நல்ல மேய்ப்பன் நமக்கு உண்டு. நல்ல மேய்ப்பனுடைய பிள்ளையாக நீங்க மாறணும்னு விரும்புகிறீங்கன்னா ஆண்டு சமூகத்தில் விட்டு கொடுங்க. யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் உண்டாகவும் வந்தேன். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். எத்தனை அருமையான வார்த்தை. எபேசியர் 6:11 சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அப்படி என்றால் என்ன? தேவனுடைய ஜனமே, நீங்க திராணி உள்ளவர்களாக மாறணும். நீங்க 2 நாள் இயேசுப்பாவை விசுவாசிப்பீங்க, 3ஆவது நாள் நீங்க கிறிஸ்தவர்கள் தான், சபைக்கு போறவர்கள் தான், ஆனா உங்க இருதயத்துக்குள்ள விசுவாசம் இருக்காது. இதுதான் சத்துரு நுழைகிற இடம். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீங்க திராணி உள்ளவர்களாக மாறுங்க. இரவு மிட் நைட்ல நீங்க பாத்ரூமுக்கு எழும்பினா கூட உங்க விஷயங்கள் உங்களை கவலைப்படுத்தக்கூடாது. நீங்க கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார். இது நம்முடைய பகுதி. நம்ம கர்த்தர் நம்ம மேய்ப்பர் என்று நம்ம இரவும் பகலும் அறிக்கை செய்து விசுவாசிக்கும் பொழுது, அற்புதம் நடந்தாலும் நடக்காம இருந்தாலும் நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம விசுவாசம் அற்புதத்தை செய்யும். தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை உங்களுக்காக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரியல, ஏசப்பா பிள்ளையா நான் மாறலனா, யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்க ஏசப்பாவை விசுவாசித்து, என்னுடைய பாவத்துக்காக நீங்க மரித்தீங்க, என்னுடைய பாவத்திற்காக நீங்க உயிர்த்தீங்க, இப்போ நான் பாவி கிடையாது, ஏன்னா நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன்னு நீங்க விசுவாசித்தால் இயேசு உங்க இருதயத்தில் வருவார். நீங்க ஏசப்பாவை இருதயத்தில் விசுவாசித்து வாயால் அறிக்கை செய்யணும். ஏசப்பா என் இருதயத்தில் வாருங்க என்று நான் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அறிக்கை செய்தால் உங்க இருதயத்தில் இயேசு வருவார். இயேசு வந்துட்டார்னா நீங்க ஏசப்பாவுடைய பிள்ளையா மாறிடுவீங்க. ஏசப்பாவுடைய பிள்ளையா மாறின உடனே அவர் உங்க மேய்ப்பரா இருக்கிறார். ஏன் இயேசு உங்க இருதயத்தில் வரணும்னா, எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நீங்க மரித்திருக்கிறீங்க. எபேசியர் 2:12 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படாத நபர்களை குறித்து சொல்லுகிறது. அக்காலத்திலேன்னு ஒரு வசனம் இருக்கிறது. அக்காலம்னா எந்த காலம்? கிறிஸ்துவை அறியாத காலம். கிறிஸ்துவை அறியாத காலத்தில் கிறிஸ்து உங்க மேய்ப்பரா இருக்க முடியாது. கிறிஸ்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்க அவரை ஏற்றுக்கொண்டால்தான் அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியும். சிம்பிளான லாஜிக். பணம் கொடுக்கவோ, மலையில ஏறவோ, எங்கேயோ போய் குளிக்கவோ, மோசமான காரியங்களை செய்யவோ, கஷ்டமான காரியங்களை செய்யவோ, உடலை கிழித்து ரத்தம் வர வைக்கவோ ஆண்டவர் சொல்லவில்லை. வசனம் சொல்லுது, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். ஏசப்பாவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்றதுக்குள்ள வசனத்தை தான் நம்ம வாசித்தோம். அதுதான் யோவான் 1:12 அந்த வசனம் சொல்லுகிறது.
எபேசியர் 2:12 என்ன சொல்லுதுன்னா, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன? அப்போஸ்தலன் பவுல் எபேசியர் 2:12 மூலமாக பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனங்களுக்கு உணர்த்துகிறார். முன்னாடி நீங்க தேவனற்றவர்களா இருந்தீங்க, நம்பிக்கை இல்லாம இருந்தீங்க. ஆபிரகாமுடைய உடன்படிக்கை, இஸ்ரவேலின் காணியாட்சி, அப்படி என்றால் என்ன? ஆபிரகாம் மூலமாக ஏசப்பாவுடைய சந்ததி வருது. அந்த ஏசப்பா எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். ஸோ ஆபிரகாமுடைய ரிலேட்டிவாக நம்ம இப்போ மாறி இருக்கிறோம். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு உட்பட்டு இருக்கிறோம். முன்னாடி புறம்பாயிருந்தோம். முன்னாடி இந்த தேவன் இஸ்ரவேலிற்கு மட்டும் தேவன் போல காட்சியளித்தார். அவர்தான் உலகத்தை படைத்தவர். ஆனால் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்ததுனால, ஆபிரகாம் மூலமா இஸ்ரவேல் உண்டானதுனால அவர் இஸ்ரவேலின் தேவனாக காணப்பட்டார். ஆனால் அவர் உலக தேவன், உலக இரட்சகர். அந்த காரியத்தையும் அவர் செய்து முடித்தார். குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி அவர் உலக இரட்சகராக இப்பொழுது மாறி இருக்கிறார். ஸோ அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதே அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். யூ ஆர் வெரி நியர் நவ். 17வது வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ஆந்தேவ ஜனமே, அக்கிரமங்களினாலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று எபேசியர் 2:1 சொல்லியிருக்கிறது. ஸோ தேவன் உங்கள் மேய்ப்பரா மாறணும். சங்கீதம் 23:1 சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுக்கு நிறைவேறணும்னா, இதை புதிதாக நீங்கள் கேட்பீர்கள் என்றால், இல்லை நீங்கள் புதிதாக இல்லை, நான் கேட்டிருக்கிறேன், பட் ஆனால் ரட்சிப்பை குறித்து மறந்து விட்டேன், கர்த்தரின் மேய்ப்பர் என்ற உணர்வை நான் மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. வசனத்தை வசனத்தின்படியாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு அருமையான தேவ ஊழியர் சொல்வார், வசனத்தை அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்னா, இந்த நீதிபதிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஜட்ஜஸ், அவர்கள் எல்லாரும் ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னு 3 தடவை அடித்து விட்டால், அந்த 3வது தடவை அடித்த ஆர்டரில் அந்த குற்றவாளியை தற்கொலைன்னா தற்கொலை, சுட்டு தள்ளனா சுட்டு தள்ளுவாங்க, 14 வருஷம் சிறைனா 14 வருஷம் சிறை, ஆயுள் தண்டனைனா ஆயுள் தண்டனை. அந்த 3வது ஆர்டர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆர்டர் ரிலீஸ் ஆயிட்டுனா அந்த நபருக்கு விடுதலையே கிடையாது. ஸோ வசனத்தை அந்த 3வது ஆர்டர் போல தேவ மனிதர் எடுத்துக்கொள்வாராம். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லிவிட்டார்னா சொல்லிவிட்டது தான். ஆண்டவர் உங்கள் மேய்ப்பர்னா மேய்ப்பர் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆம் தேவ ஜனமே, நீங்கள் மேய்ப்பராக அவரை அனுபவிக்கணும்னா அவருடைய பிள்ளையாக மாறணும். அதனுடைய ரகசியங்களையும் சொல்லி தான் இந்த அருமையான ஜெபத்தை நம்ம முடிக்கிறோம். இந்த அருமையான வார்த்தைகள் உங்களுக்கு ஊழியம் செய்திருக்கு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசி சில ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து தனி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தரின் மேய்ப்பர் கர்த்தரின் மேய்ப்பர் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. உங்கள் விசுவாசத்தை உடைய ஒப்புக்கூடாதீர்கள். ரோமர் 14 கடைசி வார்த்தையும் தியானித்து பாருங்கள். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். ஸோ உங்கள் இருதயத்திலிருந்து வராததெல்லாம் பாவம். நீங்கள் விசுவாசிக்காமல் சில விஷயங்களை பேசவே கூடாது, அவிசுவாசத்தில் பேசக்கூடாது, அதெல்லாம் பாவம்னு வேதம் சொல்லுகிறது. ஸோ இன்னையிலிருந்து அவிசுவாச வார்த்தைகளை ஒதுக்கி போடுங்க, விசுவாசிக்க ஆரம்பிங்க, உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, தெய்வ சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. கர்த்தர் இந்த அருமையான ஜெபமும் வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை வருகிற இந்த அருமையான ஜெபங்களில் பங்கு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.